ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பவர்ஃபுல் பிரின்ஸோட 6th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மிங்சு வெளியே வேலைக்கார பொண்ணுங்களெல்லாம் கத்திட்டு வேகமா உள்ள போனதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. நான் என்ன அவ்வளவு மட்டமானவளா, என்ன வேலைக்காரிங்க கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மிங்சு கத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து, இங்க பாரு உன் அப்பா நீ இப்படி பேசுறதெல்லாம் காதுல வாங்கினா உன்னை பத்தி என்ன நினைப்பாரு, வாய மூடு அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா இந்த தானியா கூட என்ன கம்பேர் பண்ண முடியுமா என்ன, தானியா இளவரசி ஆக போறா, நான் சாதாரண ஆள் தானே அப்படின்னு மிங்சு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே மிங்சுவோட அம்மா கொஞ்சம் சோகமாயிட்டு, நான் மட்டும் இந்த வீட்டுக்கு முறைப்படி முதல் மனைவியா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா நீ தான் பிரின்ஸ கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும், ஆனா என்ன பண்றது நானே ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஆளா மாறிட்டேனே அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ண, உடனே மிங்சு இல்லம்மா பரவாயில்ல நீ ஃபீல் பண்ணாத, என்ன பண்றது அப்படின்னு அவ்வளவு சோகமாயிடுறா. நீ சொல்றதும் எனக்கு புரியுதுடி, உன்னையும் அந்த தானியாவையும் கம்பேரே பண்ண முடியாதுதான், ஆனா உன் அப்பா உனக்கு அரண்மனையில கமாண்டரா இருக்க பையனை பார்த்திருக்காரு, பிரின்ஸ் ஜியாங்ஷு இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்டு தான், இன்னைக்கு உனக்கு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு, நீ அந்த டேட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் போக முடியாது, நான் ஏன் தானியாவை போய் கூட்டு போனோம், என்ன எதுக்கு அவ கூட அனுப்புறீங்க அப்படின்னு மிங்சு கத்த ஆரம்பிக்கிறா. தானியாவை கூட்டு போக சொல்லி நான் தான் கேட்டேன், அவ பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறதால அவ வந்தா உனக்கு கிரேட் இன்னும் ஏறும் பாரு, கூட்டிட்டு போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு கையில அவளோட சாட்டையை கொடுக்குறாங்க. எப்பயும் எடுக்காதுன்னு சொல்ற அம்மாவே கொடுக்குறாங்களே அப்படின்னு மிங்சு பாத்துட்டு இருக்க, ஒன்ன நீ காப்பாத்திக்கோ அது போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. மிங்சு வெளியே வண்டியில ஏறதுக்கு வரா, இன்னும் தானியா மேடம் வரல, அவங்க ஏறினதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏறணும்னு அந்த வேலைக்கார லேடி சொல்ல, நான் தான் மூத்த பொண்ணு நான் தான் ஏறுவேன் அப்படின்னு மிங்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல அவங்கதான் முதன்மை மனைவியோட பொண்ணுங்கிறதால அவங்கதான் ஏறணும்னு சொல்ல மிங்சுக்கு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த கோவிலுக்கு வந்துட்டாங்க. கோவில தான் அந்த பிளைண்ட் டேட் நடக்க போகுது. வேலைக்கார லேடி மிங்சுவை கூட்டு போயிட்டு அங்க மேட்ச் மேக்கர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட விட, வாமா வாமா மிங்சு உன்னை கூட்டு போற அப்படின்னு அந்த லேடி கூட்டு போயிடுறாங்க. தானியா கீழே இறங்குறா, மீனாவை தேடுறா. மீனா ஜோசியம் கேட்கறதுக்காக உள்ள போயிருக்கா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த கமாண்டர் பையன் அப்படியே பயங்கர சீரியஸா நின்னுட்டு இருக்கான். லூ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல அந்த பையன் தான் கூட ஜின்ரான் வந்திருக்கான். ஏன்டா இவ்வளவு நர்வஸா இருக்க, நீ ரொம்ப நல்ல பையன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு, உனக்கு எந்த பொண்ணுக்கும் பிடிக்கும், நீ கவலைப்படாத, உனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் தெரிஞ்சிரும் அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிரும்டா, கவலைப்படாம நீ போயிட்டு வா, நான் உனக்காக இங்க வெயிட் பண்றேன்னு ஜின்ரான் சொல்ல, கமாண்டர் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். காஃபி எல்லாம் எடுத்து போய் டேபிள்ல வைக்கிறான். மிங்சு வர அவ குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மேட்ச் மேக்கர் லேடி வரா, மிங்சுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து வெளியே போயிடுறா. மிங்சுவை உடனே லூ கூட்டு போயிட்டு, வாங்க வாங்க உள்ள போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா உட்கார வைக்கிறான். மிங்சு ஆனா அப்பயும் இவனை பார்த்து நக்கலா, ஆமா பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க, பொண்ணு பார்க்க வரது கூட நல்ல ட்ரெஸ் போட்டு வரல, உண்மையாவே நீங்க டெபுட்டி கமாண்டரா, ராஜாக்கு நீங்க ரொம்ப ஃபேவரட்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு மிங்சு கேக்குறா. அதை பார்த்துட்டு யோ உடனே, ஆமா நான் ராஜாக்கு ரொம்ப ஃபேவரட் தான், அதுல இப்ப என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல ராஜாக்கு ஃபேவரட் ஆனதால இப்ப டெபுட்டி கமாண்டரா இருக்கீங்க, அடுத்து கமாண்டர் கூட ஆறுவீங்க, ஆனா உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டே பெருசா இல்ல, அதனால அதுக்கும் மேல முன்னேற முடியாது. ஆமா உங்க வீட்டுல மாளிகை இருக்கா இல்லையா, அரண்மனை வச்சிட்டு இருக்கீங்களா, அரண்மனையில எத்தனை பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க அப்படின்லாம் கேட்க, எனக்கு அரண்மனை எல்லாம் இல்ல, என்கிட்ட யாரும் வேலையும் பார்க்கல, நான் மேக்சிமம் டைம் வந்துட்டு அரண்மனையிலேயே ராஜாவோட அரண்மனையிலேயே இருக்கேங்கிறதால எனக்கு தனியா மாளிகை தேவை கிடையாது, அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கு இவள பாக்குறதுக்கே சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம ஓகேங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விட்டுட்டேன், நான் என்கிட்ட வீடு இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனா வந்து என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லல, காசு நிறைய இருக்கு, என் பொண்டாடிக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாங்கிக்கலாமே தான் இன்னும் நான் வீடு வாங்காம இருக்கேன், அதுவும் இல்லாம ராஜா எனக்கு ஒரு பெரிய மாளிகையை, அதுவும் 3 முத்தம் இருக்கிற பெரிய மாளிகையை கொடுத்திருக்காரு கிஃப்டான்னு சொல்ல, இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இப்ப பேசலாம் அப்படின்னு மிங்சு பேச ஆரம்பிக்கிறா. இல்ல முன்னாடி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு பொருளையும் பத்தி பேச வேண்டாம், மனசை பத்தி பேசலாம்னு நினைச்சேன், இப்ப அதுக்கும் மேல சரிப்பட்டு வராதுன்னு தோணுது, இந்த மீட்டிங்கை எப்பயோடய முடிச்சிடலாம் பாய் அப்படின்னு அங்கிருந்து நம்ம லூ கிளம்பி போயிடுறான். நேரா அந்த மிங்சுவை பார்த்துட்டு அந்த ஆயம்மா சொல்லிட்டு இருக்காங்க, மேட்ச் மேக்கர் அதானே உங்க தங்கச்சி வந்துட்டு ரொம்ப ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆன பொண்ணு, அவளோட நடத்தைக்காக அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அக்காவா இருந்துட்டு நீ என்னமா ஒரு பையனை பேசியே துரத்தி இருக்க அப்படின்னு அங்கிருந்து முறைச்சிட்டே போயிடுறாங்க. இங்க வெயிட் பண்ணி நின்றுருக்கான் நம்ம ஜின்ரான். அவன் ரொம்ப ஒரு அறிவாளி பையன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கிறதால எல்லா பொண்ணுங்களும் நேரா போயிட்டு அவன் மேல பாஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம லூ அங்க வந்துடுறான். யார் இது, எந்தெந்த வீட்டு பொண்ணுங்கன்னு சொல்லுங்க, ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுங்க எல்லாம் பயந்துட்டு ஓடிடுறாங்க. உடனே பின்னாடி ஒளிஞ்சிட்டு ஜின்ரான், நல்ல வேலைடா நீ வந்துட்ட, என்னடா ஆச்சு டேட்டுன்னு கேட்க, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அங்கிருந்து நம்ம லூ கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க அதே கோயில்லயே நம்ம ஜியாங்ஷு யூவோட சுத்திக்கிட்டு இருக்கான். டே பிசினஸ்ல இது மட்டும் பண்ணா நல்லா இருக்கும்டா அப்படின்னு யூ சொல்ல, ஜியாங்ஷுவும் யூவும் சேர்ந்துதான் பிசினஸ் பண்றாங்க போல, பிசினஸ் எல்லாம் நீ பாத்துக்கோ, எனக்கு மிலிட்டரி வேலையை பாத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். கரெக்டா அந்த பக்கமா மிங்சு போயிட்டு இருக்கா, ஜியாங்ஷுவை பாத்துடுறா. ஐயா அன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல பார்த்தோமே அந்த பையன் அப்படின்னு அவன் பின்னாடியே திரும்ப போயிட்டு இருக்கா.
இங்க அதுக்குள்ள நம்ம மீனா உள்ள கோயில போய் குறி கேக்குறா. எங்களுக்கு வந்து வாழ்க்கையில பின்னாடியே ஒரு தொல்லை துரத்திட்டு வருது, துஷ்ட சக்தி, அதை வெளியே தள்ளுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அந்த சக்தி எங்க இருந்து வருதோ இந்த டோக்கனை கொண்டு போய் அங்க வச்சிருங்க, எல்லாமே சரியாயிடும் நாங்க சாமியார் கொடுக்குறாரு. ஆப்போசிட்ல ஒருத்தி வரா, ஒரு பொண்ணு, அவ மேல நம்ம மீனா இடிச்சிட்டு 2 பேரோட டோக்கனும் கீழே விழுந்துருது. ஒருத்தங்க டோக்கனை ஒருத்தங்க மாத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம தானியா உட்காந்துட்டு இருக்கா, மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா அமைதியா. தூரமா அந்த பக்கமா ஜியாங்ஷுவும் யூவும் வராங்க. பாத்தியாடா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா வாசிக்கிறான்னு. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல இவ்வளவு மிஞ்சறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் நானும் நம்புறேன் அப்படின்னு யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா மீனா அங்க வரா. ஆகா இந்த 2 தொலையும் இங்க நிக்குது அப்படின்னு ஜியாங்ஷு இன்னும் யாருங்கிறது இவளுக்கு தெரியாதுல்ல, முகத்தை பாக்கல. இவங்கள்ட்ட எப்படியாவது அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதானே. ஆமா 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே பேச, ஆனா பாக்குறான் யூ எப்பவுமே எரிஞ்செரிஞ்சு விழுவா, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. மீனாவை பார்த்துட்டு தானியாவும் கிளம்புறா. என்னடி பண்ற அப்படின்னு. ஜியாங்ஷுவை பாத்துடுறா. இவ வலிஞ்சுட்டே நின்னுட்டு பிரின்ஸ் வணக்கம் அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட மீனா பாக்குறா. எனது இதான் பிரின்ஸா அப்படின்னு. ஆமாடி அப்படின்னு தானியாவும் பயந்துட்டே சொல்றா. உடனே மீனாவும் ஒரு வணக்கத்தை போட, நம்மளாம் ஃபேமிலி ஆக போறோம், நமக்குள்ள எதுக்கு இது அப்படின்னு யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜியாங்ஷு எதுவும் சொல்லாம பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா மிங்சு வந்துடுறா. மிங்சு இன்னும் யாருன்னே தெரியாம நம்ம மறுபடியும் பாத்துக்கிட்டோமா அப்படின்னு ஜியாங்ஷு கிட்ட கேட்க, அம்மா நீ யாரு அப்படின்னு ஜியாங்ஷு கேக்குறான். என்ன ஞாபகம் இல்லையா நம்ம ஹோட்டல்ல பார்த்தோமே அப்படின்னு இவ மறுபடியும் பேச்ச ஆரம்பிக்கிறா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம சரி வீட்டுக்கு போலாமா, டேட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தானியா கேக்குறா. என்ன டேட், எனக்கும் அந்த பையனுக்கும் சரிப்பட்டு வரல, அவனை பார்த்ததுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இவ ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம ஜியாங்ஷுவோட ஃப்ரெண்டு தானே நம்ம லூவே, லூ ஜிங்ரான் 2 பேரும் வராங்க. ஓ இந்த பொண்ணா, இவ கூட தான் எனக்கு டேட் போயிட்டு இருந்தது, ஆனா அந்த பொண்ணுக்கு வீடு இல்ல, எனக்கு வாசல் இல்ல, பாக்குறதுக்கு சுமாரா இருக்கேன்னு நான் அமுச்சு போயிட்டா அப்படின்னு எல்லா உண்மையுமே லூ வேகமா சொல்லிட, உடனே நம்ம தானியாக்கு அவமானமா இருக்கு. இவளை கூட்டு வந்துட்டு இன்னும் என்ன அவமானம் எல்லாம் பட போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன ஆளாளுக்கு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தானியா நீ மட்டும் என்ன ஒழுங்கா என்ன, இப்ப இந்த பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்க, ஆனா நீ என்ன பண்ண, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தண்ணிக்குள்ள விழுந்த, உன்னை யாரோ காப்பாத்துனாங்க தானே, அது மட்டும் இல்லாம வேலைக்கார வேஷம் போட்டுட்டு பிரின்ஸ் எப்படி இருப்பாருன்னு பாக்குறதுக்காக கேம்புக்குள்ள போன ஆள் தானே நீனு அப்படின்னு இவ என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணாலோ அதை வெளியே சொல்ல, இந்த மாதிரி குடும்பத்து பொண்ணுங்கெல்லாம் அப்படி திருட்டு வேலை பண்றதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கம் தானே, அதனால தானியாக்கு அவமானமா இருக்கு, மயங்கி விழுந்த மாதிரி நடிப்போம் அப்படின்னு மயங்கிடுறா. மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுட்டா. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நடிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு இன்னமும் மிங்சு அடங்காம பேச, ஜியாங்ஷு பின்னாடி கழுத்துலயே ஒரு தட்டு தட்டிடுறான். அக்குபஞ்சர் பாயிண்ட்ல பட்டு இவள் குரல் வராம போயிடுது. அது தானியா கிட்ட மீனா போயிட்டு குரல் வராம இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல தட்டிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. தானியாவை ரூம்ல கொண்டு வந்து போட்டுடுறாங்க. தானியா எந்திரிச்சதுமே எனக்கு அவமானமா இருக்கு, என்னை பத்தி என்ன மோசமா நினைப்பாரு அப்படின்னு சொல்ல, என்னடி அதுக்குள்ள வெக்கப்பட ஆரம்பிச்சுட்ட, என்ன புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்னு மீனா கேக்குறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாப்பிளைய, எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. தானியா நிஜமா வாடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நிஜமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு, இந்த டோக்கனை எப்படியாவது தொல்லை இருக்கானே யூ அவன் கிட்ட கொடுத்துடணும்னு அந்த பக்கமா கிளம்பி வரா. யூவை பாக்குறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து இவ கையில வச்சிட்டு இருக்க டோக்கன் கீழே விழுந்துருது. யூ அதை எடுத்து உங்களோடதுன்னு கொடுக்குறான். அட பாருங்களேன், இதை உங்கள்ட்ட தான் கொடுக்கணும்னு நான் வாங்கிட்டு வந்தேன், இதை நான் கோவில்ல உங்களுக்காக ஸ்பெஷலா கேட்டு வாங்கினது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு மீனா சொல்ல, எனக்காகவா அப்படின்னு யூ பாக்குறான். மீனா ஐயோ நம்ம மேல பாசமா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காளேன்னு சிரிக்கிறவ முகத்தை பார்த்ததுமே அதுக்கு நோ சொல்ல மனசு வரல. ரொம்ப தேங்க்ஸ், என்னைக்குமே மறக்க மாட்டேன், என்கிட்ட இப்ப வந்து எது கிஃப்டும் இல்ல, நான் நல்ல கிஃப்டா வாங்கி உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன் புரியுதா அப்படின்னு யூ அங்கிருந்து கிளம்ப, போய் தொலைடா தொல்லை என்னையோட ஒளிஞ்சுது அப்படின்னு மீனா அங்கிருந்து கிளம்புறா. இங்க தானியாவும் மிங்சுவும் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு வண்டியில. மீனா இன்னும் அவமானப்பட்டுட்டே இருக்க, வேலைக்கார பொண்ணுங்க உங்களுக்கு எங்க இதுக்கு மேல அசிங்கப்படக்கூடாதுன்னு அவரோட வாய்ஸையே கட் பண்ணிட்டாரு, உங்க மேல ரொம்ப பிரின்ஸ் பாசம் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படிலாம் சொல்லாதீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற ரொம்ப லவ் பண்ற மாதிரி ஏதோ நீங்க பில்டப் கொடுத்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு தானியா சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு வண்டியை நிறுத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு எட்டி பார்த்தா நிறைய கொள்ளைக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. உங்க உயிரையும் எடுப்போம், உங்க நகை பணத்தையும் திருட போறோம் அப்படின்னு கொள்ளைக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்க. தானியா பயந்துட்டு இருக்கா. கூட வந்து ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா மிங்சு எட்டி பாக்குறா. இப்பதான் அவளுக்கு புரியுது ஒன்ன பாதுகாத்துக்கோ அவங்க அம்மா சொன்னதுக்கு அர்த்தம். வேகமா ஒருத்தன் கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு அந்த சாட்டையை வச்சு, அந்த பொண்டிக்குள்ள இருக்கால அந்த பொண்ணுதான், கதையை முடிச்சிருங்கன்னு சொல்ல நேரா ஆளுங்க போறாங்க. தானியாவை கீழே இழுத்துட்டு வராங்க. மிங்சு பாத்துக்கிட்டே இருக்கா. என்ன காப்பாத்து அப்படின்னு தானியா கத்த ஆரம்பிக்க 2 ஆளுங்க காப்பாத்துறதுக்கு போறாங்க. ஆனா மிங்சு அவங்களையும் புடிச்சிட்டு அவங்க மேல விழுற மாதிரி பண்ணிட்டு அவங்களாலையும் தானியாவை காப்பாத்த முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவதான் அப்படின்னு கண்ணை வேற அடிச்சு காட்டுறா கெட்டவங்க கிட்ட. தானியா அதெல்லாம் அந்த அவசரத்திலையும் பாத்துடுறா. அவள் ஒரு கெட்டவன் தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க. ஹேர்பினை கலட்டி அவன் முதுகலையே ஓங்கி ஒரு குத்து குத்திடுறா. அவன் அப்படியே கத்திக்கிட்டே அவளை மேல தூக்கி போட்டு வெட்டுறதுக்கு பாக்க அங்க கரெக்டா நம்ம ஜியாங்ஷு வந்துடுறான்.
வந்துட்டு அவளை வேகமா ஒரு பெல்ட்டை வச்சு வீசி பறக்கிறவளை புடிச்சிட்டு அவனே அடிச்சு போட்டுட்டு கையில தூக்கிட்டு நின்னுட்டு இருக்க. சுத்தி நிக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. கூடவே இந்த மிங்சுவும் பாக்குறா. அவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அங்க வர மத்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து கொள்ளக்காரங்களெல்லாம் அடிச்சு போட இவங்களெல்லாம் கூட்டு போய் விசாரிங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க ஆயம்மா வந்துடுறாங்க. தானியாவை இறக்கி விடுங்கன்னு சொல்ல இறக்கி விட்டுறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறது நல்லதுங்கன்னு சொல்ல யாருக்கும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜியாங்ஷு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங்ஷுவோட ஃப்ரெண்ட் எல்லாம் இத்தனை தடவை ஒருத்தங்களை மறுபடியும் பாத்துக்கிறோம்னா கண்டிப்பா அந்த ஜோடி தான் சொல்லிட்டு கடவுளே எழுதி வச்சுட்டாரு போல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தானியா பாக்குறா, இத்தனை தடவை பாக்குற நேரம் வந்தும் என்னை பத்தி ஒரு தப்பு சொல்லல, இவ்வளவு க்ளோஸா இருக்கிற சிச்சுவேஷனே என்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கல, இந்த பையன் உண்மையாவே ரொம்ப நல்லவனா தான் இருப்பான் போல அப்படின்னு என் உயிரை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ தானியாவோட கையில இருக்க ஒரு ரிங்க மிங்சு பாத்துடுறா. அன்னைக்கு ரூம்ல இருந்து ஒரு கைக்குள்ள இருந்து மூலிகை எடுத்தது இவதானா, அந்த ரூம்ல இவ என்ன பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு மிங்சு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஜியாங்ஷுவும் யூவும் சேர்ந்து நடத்துற கிளப்புக்கு யூ போயிடுறா. வேலைலாம் கரெக்டா நடக்குதான்னு பாத்துட்டு இந்த டோக்கன் பார்த்தல, நான் பாதுகாப்பா இருக்கணும்னு எனக்காக ஒருத்தங்க ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணதுன்னு ஒரு சீன் போட்டுட்டு இருக்கான். அங்க ஒரு லேடி வராத மேனேஜ் பண்ற லேடி இத பாக்கும்போது இந்த டோக்கன் இந்த கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப பாசம் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு தான் பொண்ணுங்க கொடுப்பாங்க, உங்க மேல இந்த பொண்ணுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போலயேன்னு சொல்ல யூ பாக்குறான். என்னது அப்படியா, லவ் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்களா, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானு அந்த டோக்கனை வாங்கிட்டு போயிட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டு டெய்லி இதுக்கு ஊதுபத்தி ஏத்தணும் புரியுதா, அது மட்டும் இல்லாம இதுக்கு பூவெல்லாம் வைக்கணும் புரியுதான்னு சொல்ல ஐயோ ஓவரா பண்ற மாதிரி இருக்கேன்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். வாயை மூடுறா, என்ன தவிர வேற யாரும் இதை தொடக்கூடாது புரியுதா இல்லையா அப்படின்னு கத்திக்கிட்டு யூ அந்த ரூமை யாருக்கும் விடக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க அதுக்குள்ள நம்ம தானியாவோட வீட்டுல அவங்க அப்பா சேர்ந்துடுறாரு. மிங்சுவை பார்த்து, ஏமா உனக்கு சண்டை போடுற திறமை இருக்கு, ஏன் உன் தங்கச்சியை நீ காப்பாத்தல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, என்னையே காப்பாத்திக்க முடியல, கொள்ளக்காரங்க அவ்வளவு பேர் வந்தாங்க, நான் என்ன பண்ண முடியும், அதுவும் இவளெல்லாம் காப்பாத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு தானியா கிட்ட ஓவரா பேச ஆரம்பிக்கிறா மிங்சு. தானியா பாக்குறா, அப்பா நான் ஒரு விஷயத்த சொல்ல வேணான்னு தான் இருந்தேன், ஆனா இப்ப சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றேன், இவ இருக்காளே அங்க வந்த ஆளுங்களை பார்த்து சிக்னல் கொடுத்து என்கிட்ட அனுப்புனா, 2 பேரும் என்ன காப்பாத்த விடாம தடுத்து நிறுத்தினான்னு சொல்ல அவங்க அப்பா பாக்குறாரு. என்னமா நினைச்சிட்டு இருக்க, உண்மையா இது அப்படின்னு மிங்சுவை பார்த்து கேக்குறாரு. ஆமா நான் தான் அனுப்பின ஆளை இவளை கொல்றதுக்கு, இவளை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு மிங்சு கத்த ஆரம்பிக்க அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுனே புரியல. சொந்த தங்கச்சி கிட்ட யாராவது ஒரு கொடூரமா பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே மிங்சு பாக்குறா, இது என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு நான் அவளை பார்த்தேன், நானும் அம்மாவும் டிராவல் பண்ணி வந்த ஹோட்டல்ல இவங்க வந்து நின்னுட்டு இருந்தா, ஏதோ ஒரு ஆம்பளைய ரகசியமா பார்த்தான்னு சொல்ல தானியா பாக்குறா. ஐயோ இப்ப அப்பாட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆம்பளைய பார்க்க போனியா, யாருமா அது அப்படின்னு நம்ம அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா கோவமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அப்போன்னு பார்த்து உள்ள நம்ம ஜியாங்ஷு வந்துடுறான். என்ன பாக்குறதுக்காக தான் அவ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட, என்னது இதுதான் இளவரசனா அப்படின்னு மிங்சு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நல்ல வேலை நான் இது கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அவமானம் வந்திருக்கும் அப்படின்னு ஜியாங்ஷு தானியாவோட அப்பா கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறான். 2 குடும்பத்துக்கும் நடுவுல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். தானியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அன்னைக்கு லியாங்கோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்தா, இதுக்கும் மேல பிரச்சனை பண்ணாதீங்க அவளுக்கு அப்படின்னு ஜியாங்ஷு சொல்ல, சரியான முட்டாளவ அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மிங்சுவை நான் என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படின்னு சொல்ல, ஒரு ஜெனரலோட பையன் ஒருத்தர் இருக்கானா, அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு ஜியாங்ஷு கேக்குறான். ரொம்ப நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நீங்க வேணா ராஜாடத்தை பத்தி பேசுறீங்களான்னு கேட்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த வீடியோ முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.